தமிழ்நாட்டை தாண்டி தேசிய அளவில் அதிகம் பரபரப்பான ஒரு செய்தி, 500 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட ஒரு படம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஆம், ஜனநாயகன் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது. இது தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சி அல்ல, அதை தாண்டி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ், ஒரு பெரிய தொழில் வளாகம், ஒரு தொழில்துறை ஒட்டுமொத்தமாக நசுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் திரையுலகில் ஜாம்பவான்கள் எல்லாம் தங்கள் அதிர்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள், கடும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். திரு ரஜினிகாந்த், திரு கமலஹாசன் உட்பட. இதில் நடிகர் விஜய் என்று பார்க்க வேண்டிய தேவை அல்ல, ஒரு பெரும் தொழில் துறை நசுக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டிருக்கிறது. கேட்ட கேள்விக்கு பதில் சார். இதை 3 செக்மெண்ட்டாக பிரிக்கணும். முதல்ல ஒரு செக்மெண்ட், படம் லீக் ஆகும்போது 5 நிமிஷம் ஒரு வீடியோ லீக் ஆச்சு, அதில் என்ன சொல்ல வந்தாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று. நம்பர் 2 இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய சங்கங்கள், ஆளுமைகள் அவங்களோட கண்டனத்தை பதிவு பண்ணாங்கல்ல, அதுக்கு ஒரு கண்டனமான விஷயம் சொல்லணும். ஓகே, கண்டனம் பதிவு பண்ண தவறா அப்படின்னா தவறு இல்லை, ஆனால் அதுக்கு ஏன் சைட்லேருந்து பர்சனலாக ஒரு கண்டனம் இருக்குது.